அல்லேலூயா. வாசிப்போம் ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறார். திருப்பி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே. அல்லேலூயா. இந்த பயம் என்பது பார்த்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வந்துடும். பயம் என்பது உங்களுக்கு வேதனை கொண்டு வந்துடும். இன்றைக்கி அநேகர் பயத்தினால அற்புதங்களை இழந்துடுறாங்க, பயத்தினால அதிசயங்களை இழந்துடுறாங்க, பயத்தினால சுகத்தை இழந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா டாக்டர் சொல்லுவார், இன்னும் 3 மாதத்தில் உனக்கு முடிஞ்சிடும் அப்படின்றவாங்க ஒரு சில நேரங்களில். அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, நான் 3 மாதத்தில் போயிடுவேன், 3 மாதத்தில் போயிடுவேன், 3 மாதத்தில் போயிடுவேன், 3 மாதத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பயந்துடுவாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க, நீ எந்த காரியத்தை உன் உடம்பை குறித்து பயப்படாத, சரீரத்தை குறித்து பயப்படாத, உன் சரீரத்திற்கு உறுப்பை குறித்து பயப்படாத. ஏன்னா உருவாக்கினவர் கர்த்தர், உறுப்பை உருவாக்கினவர் கர்த்தர். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா நீங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, வேலையை குறித்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யுங்க, பயப்படாதீங்க. அதாவது உள்ளான உறுப்புகளை மாற்றுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பலவீனன் யாவரும் பலவான் என்று எல்லாம் சொல்லுங்க, பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் பலவீனே, நான் முடியல, சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ பலவான் என்று சொல்லணும். வேதம் சொல்ல, சுகத்தை கூறு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்தாலும் அது உங்களுக்கு நடந்துடும். யோபு சொல்றாரு, அதாவது யோபுல 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்தது. அப்படின்னா உங்கள் பிள்ளையை குறித்து, என் பிள்ளை கெட்டு போயிடுவானோ பயந்தானே கெட்டு போயிடுவான், எனக்கு வேலை கிடைக்காத போல தெரியுது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்தாலும் அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நடந்துடும். அதனால் பயப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சு, பயம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம் என்பது ஒரு பிசாசினுடைய ஆவி. பார்த்துக்கொள்ளுங்க, பயம் என்பது ஒரு பிசாசினுடைய ஆவி. அப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, பிசாசின் வார்த்தையை பேசுகிறீங்க. அதாவது இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியை காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. அதனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, வேலையை குறித்து பயப்படாதீங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனிதனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இல்லையோ அது இருக்கிறது போல அலைங்க, அது உங்களுக்கு தேடி வந்துடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி என்ன வாசிங்க, மத்தேயுல ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, காற்றை பார்த்து பயப்படுறாரு, இறைச்சலை பார்த்து பயப்படுறாரு. அப்ப பயத்துக்கு அப்புறம் இன்னொரு காரியம் நடக்குது, அவர் அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வருகிறது, அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிற ஒரு நிலைமை வருகிறது. ஏன் இந்த தண்ணிக்குள்ள மூழ்கிற நிலைமை, ஏன் இந்த மரணத்தின் ஒரு நிலைமை வருது, ஐயோ நான் சாக போறேனே, ஐயோ கடலுக்குள்ள மூழ்க போறேனே அப்படிங்கிற பயந்து என்ன செய்றாரு, ஒரு அலறாரு. அப்போ இந்த அலறதுக்கு முன்னால அவர் எதை பார்த்து பயந்தாருன்னா, காற்றை பார்த்து பயந்தாரு, கடல் அலையை பார்த்து பயந்தாரு. அந்த பயத்தின் ஆவி வந்த உடனே அடுத்து மரணம் சம்பவிக்கிறது, அடுத்து தண்ணியில் மூழ்க வேண்டிய நிலைமை வருகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னால் பல பிரச்சனைகள் உருவாகும், அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் கண்ணு முன்னால் பல போராட்டங்கள் உருவாகும், அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் கண்ணு முன்னால் ஒரு துர்ச்செய்தி வரும், உனக்கு கோர்ட் கேஸ் இருக்கிறது வரும், உன்னை நான் போலீஸில் பிடிச்சு கொடுக்க போகிறேன் வரும். ஆனால் ஐயோ அப்படி என்று பயந்தா உங்களுக்கு நடந்துடும். ஆனால் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படாமல் இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிற நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்க,
சரீரத்தை குறித்து பயப்படுறீங்க, ஒரு நிரந்தர வேலை இல்லைன்னு பயப்படுறீங்க, பிள்ளைக்கு திருமணம் முடிக்கல என்ன செய்யுதுன்னு பயப்படுறீங்க. ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த பயத்தை போக்கணும். நீங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு மாற்று வழி, பரிகாரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படுறேன், என் மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது, வாயை திறந்து பேசும்போது அந்த பயத்தின் ஆட்டு ஓடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இல்லையா, நீங்க என்ன செஞ்சிருக்க? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரா இயேசு இருக்கிறா, எனது நங்கூரா இயேசு இருக்கிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பிரச்சனை வரட்டுங்க, வேதனை வரட்டுங்க, எது வந்தாலும் கலக்க இல்லைங்க, எது வந்தாலும் கலக்க இல்லைங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படி ஒரு பாட்டை பாடிப்படுங்க. அப்படி இந்த பாட்டை பாடிட்டீங்கன்னா அடுத்து இன்னும் பயம் வருதா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அப்படி ஒரு பாட்டை பாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற பயம் உங்களை விட்டு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு பயத்துக்கு பின்னால் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரும், ஒரு பயத்துக்கு பின்னால் ஒரு வேதனை உங்களுக்கு வரும், ஒரு பயத்துக்கு பின்னால் ஒரு இழப்பு ஒன்று வரும், ஒரு பயத்துக்கு பின்னால் ஒரு நெருக்கம் வரும். அதனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருகிறதோ, எபிரேயரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, இந்த வசனத்தை அடிக்கடி பேசுனீங்கன்னா பயம் உங்களுக்கு வராது. இயேசுவின் இரத்தத்தால் படிமா, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டு, எனக்கு தைரியம் உண்டாயிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால். வாயை திறக்கணும். அதாவது இயேசுவின் இரத்தத்தால் தைரியம் உண்டாயிருக்கிறது. தைரியம் வராது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்படாத. அல்லேலூயா. மலைகள் விளையினாலும் பர்வதங்கள் நிலை அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சு தைரியம் என்ன செய்ய இருக்கணும். எதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த பயங்கிறது ஒரு வகை, ஒரு கெட்ட ஆவி பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க பரிசு எழுத பயமாக இருக்குது, பரிசு எழுதாதுக்கு, அதனால் பயப்படக்கூடாது. சரி, ரைட், ஓகே. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த பயம் நீங்குவதுக்கு என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்கள். ஐயா, பயம் நீங்குவதுக்கு என்ன செய்யணும்? கேளுங்க. பயம் சொல்லுங்கள், கேள்வி கேளுங்க. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு பயம் இல்ல, 2 பயம் இல்ல, 3 பயம் இல்ல, 5 பயம் இல்ல, 6 பயம் இல்ல, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை என்ன செஞ்சிட்டாரு? மீட்டுக்கிட்டாரு. அப்ப பயம் உங்களை விட்டு போன என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணும்? அப்ப கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும்போது என்ன செய்யணும்? உங்கள் பயம் உங்களை விட்டு விடணும். கர்த்தரை தான் என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படியா? இல்லை, அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை ஆராதிக்கணும், வேத வாசிக்கணும், அவரை வேத வசனங்களை தியானிக்கணும். அப்போ தான் நீங்கள் கர்த்தரை என்ன செய்கிறீங்க? தேடுறீங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கு, கர்த்தரை தேடுவர்களுக்கு. அப்புறம் நீங்கள் கர்த்தரை தேடிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நன்மையும் உங்களை தேடி வந்துருங்க. அல்லேலூயா. ஒரு தீமை வராது. அப்போ எல்லாம் சொல்ல, நான் கர்த்தரை தேட தேட எனக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறிடும். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்கள் தேடும்போது உங்கள் பயம் உங்களை விட்டு விலகிடும். 2வது, அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு துணையும், நமக்கு கேடகமானவர், நமக்கு கேடகமான. அப்போ கேடகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் மேலே கல்லு விழாத அளவுக்கு, உங்கள் மேலே நிந்தை விழாத அளவுக்கு, உங்கள் மேலே அவமானம் விழாத அளவுக்கு, உங்கள் மேலே பிரச்சனை விழாத அளவுக்கு, உங்கள் மேலே போராட்டம் விழாத அளவுக்கு, உங்களுக்கு பெருத்த நெருக்கம் வராத அளவுக்கு
உங்க மேல எந்த ஒரு பிரச்சனையும் மோதாத அளவுக்கு, உங்க மேல கடன் பிரச்சனை மோதாத அளவுக்கு, எந்த ஒரு அவமானம் உங்க மேல வராத அளவுக்கு கர்த்தர் அவர் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை, வரக்கூடிய ஆபத்தை அவர் கேடகமா இருந்து தடுத்து நிப்பாட்டி உங்க மேல ஒரு கல்லு விழாத அளவுக்கு பாதுகாக்கிற கர்த்தர், அதுதான் கேடகம். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்பனா கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு அவர் கேடகமா வந்துடுறார். நீங்க அங்க ஓடி அவனை பார்த்து இவனை பார்த்து, அவனை தெரியும் இந்த பிரச்சனையை முடிக்க அந்த பிரச்சனையை முடிக்க, அவனை தெரியுது எனக்கு இப்படி சிக்கல மாட்டேங்குது, அவனை இந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷனை பார்த்து, அந்த அதிகாரியை பார்த்து இவனை பார்த்து, இவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு கதையும் ஆகலை. அப்படின்னா ஆகாது. உனக்காக வழக்காடுகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பார், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து பார். கர்த்தர் உனக்கு உன் மேல எந்த அடியும் விடாத அளவுக்கு அவர் கேடகம் உனக்கு மாறிடுவார். அல்லேலூயா. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கு இருதயம் அலைபாயும். ஒரு சில நேரங்களில் அங்கே போவா இங்கே போவா, அவனை பார்க்க இங்கே போவா, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரியலங்க, எனக்கு அந்த பிரச்சனை கண்ணு முன்னால் நிற்கிது, அவன் கண்ணு முன்னால் நிற்கிறான், இவன் கண்ணு முன்னால் நிற்கிறான், படுத்த தூக்கமில்லை உருண்டுகிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு புலம்புறீங்களா? ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி இருக்குமா? ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். இருதயம் அப்படியே பக்குவமாயிரும். தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ அதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபகம் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது உனக்கு கண்டிப்பாக நிறைவே. கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா எந்த டைமில் எந்த வருஷத்தில் எப்போ உனக்கு கொடுக்கணுங்கிற அவர் திட்டம் போட்டு வச்சுட்டாரு. வாழ்க்கை எப்போ உயர்த்தணும், உன் குடும்பத்தை எப்போ கட்டணும், உனக்கு எப்போ திருமணம் முடிக்கணும், எப்போ கற்பத்தை கணி கொடுக்கணும், உனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் திட்டம் பண்ண காரியம், அவர் வாக்கு தத்துவம் உன் குடும்பத்தில் உனக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, கண்டிப்பா நிறைவேற, காத்திரு. அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். வரக்கூடிய காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து கேடகனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாகம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கெல்லாம் பெரிய எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. அதாவது 100 வீடு இருக்கு, நீ பாக்கியவான். 100 பவுன் நகை வச்சிருக்க, நீ பாக்கியவான். நீ பெரிய கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரியா இருக்க, நீ பாக்கியவான். நீ கலெக்டரா இருக்கிற பாக்கியவான். நீ பெரிய மந்திரியா இருக்கிற பாக்கியவான். உனக்கு கோடி சொத்து இருக்கு, பாக்கியவான். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான் யாரை பார்த்து சொல்றாரு? பாக்கியவான் யாரை பார்த்து சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு, மீட்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் பிள்ளைகளை சொல்றாரு, நீ பாக்கியவான். நீங்க நினைக்கிறீங்க நான் பாக்கியவான் இல்லை, பாக்கியவதி இல்லை. ஐயா நீங்க பாக்கியவான். ஐயா நீங்க பாக்கியவதியா? சொத்து இருந்ததான் பாக்கியவானா? அந்தஸ்து இருந்ததான் பாக்கியவானா? சொந்த வீடு இருந்ததான் பாக்கியவான் இல்ல. நீ என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு நீ பாக்கியவானா மாறிட்டு. இந்த சத்தியம் உனக்கு தெரியணும். பாக்கியவதினா நீ எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷி. நீ ஒண்ணுமில்ல குப்பைன்னு சொல்லி தன்னையே தாழ்த்தி தன்னையே மட்டுப்படுத்தி ஒண்ணுமில்ல ஆயிடுறான். ஆனா கர்த்தர் உன்னை பாக்கியவானா வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை தீவி படிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாம் சொல்லுங்க. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் என் பாவம் மன்னிச்சிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. எப்படி ராஜான்னு சொல்ல முடியும்? ராஜா சொல்றதுக்கு என்ன தகுதி? அப்போனா இதை நீ நான் என்னை ரத்தத்தால் ராஜாவை மாற்றிடு அப்படின்னா உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும். எனக்கு ப்ரொமோஷன் வரலையே, பதவி உயர்வு இல்லையே, ஏன் கலங்குற? ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பதவி உயர்வு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். எப்படி வரும்? உன்னை ராஜாவை மாற்றிருக்கிறார்ல. அல்லேலூயா. எப்படி மாற்றினாரு? அவருடைய ரத்தத்தால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:6. அடிக்கடி வசனத்தை வாயை திறந்து பேசுங்க. வெளிப்படுத்தல் 1:6. இயேசு தன் பாவங்களை மன்னித்து நம்ம மேல் அன்பு வச்சு என்னை நம்மிடத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கலாம். நல்லா சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுமா. இயேசு. நல்லா சொல்லுங்க சத்தமா. இயேசு, இயேசு, இயேசு என் பாவத்தை மன்னிச்சு என் மேல அன்பு வச்சு என்ன வெளிப்படுத்தல் 1:6
பிதாவுக்கு முன்னால என்னை ராஜாவாக ஆசாரணியாக அவர் மாத்திட்டாரு. அதனால நான் ராஜாவுக்கு பிள்ளை. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா இப்படி பேசி பாருங்க, உங்க குறைஞ்ச பானை நிறையும். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்.